இரக்கமற்ற உலகத்திலே விட்டு செல்ல அவள் விரும்பவில்லை. ஆதரவிட்டு தன் குழந்தை துடித்து சாவதை அவள் விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானவர்களை கொல்வது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே நோயால் துடித்துக் கொண்டிருந்த கண்டுக்குட்டியை கொண்டுவிட சொல்லி இருக்கிறார். அது கஷ்டம் உருவதை காண சகிக்காமல் அதே முறையைத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பில்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தார். கோடீஸ்வரன் வீட்டு பள்ளி அறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால் மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைத்தானா இந்த நீதிமன்றம் விரும்புகிறது? பகட்டி என் தங்கையை விரட்டியது. பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது. மீண்டு ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது. ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கியிருக்க வேண்டும் என்று சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா?